வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்லவாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. அண்மைய நாட்களிலிருந்து கொஞ்சம் விடுபட்டதாக கொஞ்சம் வேறுபட்டதாக இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. எங்களிடத்திலே இருக்கக்கூடிய கைப்பணியாளர்களை அல்லது தங்களுடைய கரங்களாலே தங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை களம் காண வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் பயணிக்கப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் கோப்பாய்க்கு வந்திருக்கிறோம். கைப்பணி மூலம் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவரோடு சம்பந்தமாக அவருடைய பணிகள் சம்பந்தமாகத்தான் நிகழ்ச்சி பேசப் போகிறது. வாருங்கள், நீங்களும் நாங்களும் இணைந்து பயணிக்கலாம். ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த இடத்திலே தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பலருக்கு இப்பொழுது இருக்கிற கேள்வி, நாங்கள் இந்த தொழில் வேண்டும், இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இருக்கிற வளங்கள், தெரிந்த அறிவுகளை வைத்துக் கொண்டு வாழ தெரிந்தவர்கள் சிலர்தான் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையினூடாக அவர் நிறைய விடயங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். வணக்கம் அண்ணன், உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் வணக்கம், என்னுடைய பெயர் தம்பிராஜா சுரேஷ்குமார். நான் யாழ்ப்பாணம் கோப்பாய் இரகடியிலே வாழ்ந்து வருகின்றேன். நாங்கள் ஆரம்பத்திலே வருகிற போது சில விடயங்களை பார்த்தோம். சிரட்டையில் எல்லாம் அற்புதமான பல உருவங்களை சேர்ந்து இந்த பணிகளை எவ்வளவு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் கடந்த 5 வருடங்களாக இந்த பணியினை செய்து வருகிறேன். ஆரம்பத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்குகள் இருக்கலாம், வைத்தியராக, பொறியியலாளராக. உங்களுடைய துறையிலே இந்த துறையின் மீது அல்லது இந்த பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? ஆமாம், என்னுடைய அதாவது நீங்கள் கூறியது போல ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்று நான் விளையாட்டிலே ஒரு சிறந்த ஒரு வீரனாகத்தான் பாடசாலை காலங்களிலே இருந்தேன். நான் விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு அதிகாரியாக வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. தேசிய மாகாண போட்டிகளிலெல்லாம் விளையாட்டில் நான் பல விருதுகளையும் பதக்கங்களையும் பெற்றிருக்கின்றேன். ஆனால் ஏதோ ஒரு வகையான ஒரு சூழல் காரணமாக அதிலே நான் தொடர்ந்து செய்ய முடியாமல் போனதின் காரணமாக என்னிடமிருந்த இந்த கலைத்திறன், ஓரளவு இருந்த கலைத்திறன் பயன்படுத்தி நான் இந்த கைப்பணி சார்ந்த பொருட்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கால ஓய்வு காலத்திலே எனக்கு அது ஆர்வமாக இருந்தது. ஆரம்பத்திலே ஒரு விளையாட்டுத் துறையிலே சிறந்திருந்த ஒருவர் பிற்காலத்திலே இந்த கலைத்துறை மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார். இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? பயிற்சிகள் என்பது ஒருவரிடம் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கே நான் குரு என்கின்ற வகையில் நான் ஓய்வாக இருக்கின்ற நேரம், ஓய்வாகின்ற நான் தடுப்பு முகாமிலே நான் இருந்திருக்கின்றேன். தமிழ் விடுதலை அமைப்பிலே இருந்து என்னை தடுத்து வைத்த காலப்பகுதியில் எனக்காக ஓய்வாக இருக்கின்ற அந்த காலகட்டங்களில் நான் இந்த சிரட்டை அங்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே எந்த விதமான கருவிகளும் இருக்காது. சிரட்டையை கல்லினால் உடைத்து உயரமான மதில் இருக்கும். அங்கே அந்த மதிலிலே நாங்கள் சிரட்டையை உதாரணமாக வட்ட வடிவமாக சதுரமாக தேய்த்து தான் இதை ஆரம்பத்திலே நான் செய்தோம். இன்றைக்கு 5 வருடங்களை தாண்டி உங்களுடைய பயணம் இந்த கலைத்துறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தொழில் ஆரம்பத்திலே தனியொருவராக செய்தீர்கள். இன்றைக்கு தொழில் எப்படி இருக்கிறது? இப்பொழுது என்னுடைய தொழில் நான் நிரந்தரமாக என்னோடு சேர்த்து 3 பேர் இங்கே நாங்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். மேலதிகமாக எங்களுக்கு வருகின்ற
ஓடர்களை பொறுத்து நாங்கள் பயிற்சி கொடுத்த இடங்களிலே அங்கே அவர்கள் சுயமாக தங்கள் இந்த சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலதிகமாக வார ஓடர்களை நான் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களூடாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக கார்நகர், சிறுப்பட்டி, அனலதீவு, வவுனியாவிலே வெரோட் நிறுவனத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் அந்த வெரோட் நிறுவனத்திலே இருக்கின்ற அந்த மாற்றுத்திறனாளிகள், அதாவது துடியோடு கால் இல்லாமல் இருக்கின்ற 5-6 முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள். மிக அழகாக மிக நேர்த்தியாக அவர்கள் அந்த ஒவ்வொரு சிரட்டையும் ஒவ்வொரு வடிவங்களில் வெட்டுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனவே அவர்கள் மிக அழகாக செய்துள்ளார்கள். அதே போன்று மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையிலேயும் இருக்கின்றது, அங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து நான் அதை காசு கொடுத்து நான் வாங்கி என்னுடைய முடிவு பொருளாக நான் அதை அனுப்புகின்றேன். எனவே இப்பொழுது தற்காலத்தில், அதாவது இந்த வருடத்திலிருந்து எனக்கு அதிகமான ஓடர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யூரோப் நாடுகளில் இருந்து கூட எங்களுக்கு இந்த சிரட்டையிலே செய்யப்படுகின்ற பொருட்களை அங்கத்திய மக்கள் விரும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்கு காரணம் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒன்று இடம்பெற்றது. அந்த வர்த்தக கண்காட்சியிலே உள்ளூர் உற்பத்திகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே 64 பேர் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு 6 பேருக்கு மாத்திரம்தான் அங்கே, அதாவது இலங்கை ஏற்றுமதி அதிகார சபையினால் 6 உற்பத்தியாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு அங்கே இலவசமாக அந்த கூடாரங்கள் வழங்கியிருந்தார்கள். அதிலே வடக்கு கிழக்கிலிருந்து 2 பேரை அவர்கள் தேர்வு செய்ததில் அதிலும் நான் ஒருவன். ஏனென்றால் என்னுடைய அந்த வேலை, என்னுடைய முயற்சி இதை வெற்றிகரமாக கொண்டு செல்கின்ற காரணத்தால் எனக்கு கிடைத்தது. அதனூடாக அந்த வர்த்தக கண்காட்சியிலே நான் பங்கு பற்றியதனூடாக தான் எனக்கு இப்பொழுது இந்த கூடுதலான ஓடர்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதையும் நான் இவ்வாறு தான் ஏனைய என்னிடம் பயின்ற மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நிரந்தரமாக என்னிடம் 3 பேர் இருக்கின்றார்கள். இன்னும் சில மாதங்களில் நான் 10 பேரை நிரந்தரமாக்குவதற்குரிய ஏற்பாடை செய்து கொண்டு வருகின்றேன். உண்மையிலே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. தொழில் எதை செய்ய முடியும் என்று சொல்லி, அல்லது எதை செய்யலாம் என்று சொல்லி ஆரம்பத்தில் சிந்தித்து அந்த தொழிலுக்குள்ளே இறங்கி இன்றைக்கு வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன சொன்னால் உண்மையிலே நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். நீங்கள் சிரட்டையிலே கைப்பணி பொருட்களை செய்வதாக சொன்னீர்கள். என்னென்ன வடிவங்கள் எல்லாம் அதில் நீங்கள் உருவாக்குறீர்கள்? வடிவங்கள் உதாரணமாக, அதாவது எங்களுடைய யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு உருவமாக பனைமரம் இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அந்த வடமாகாணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே நான் அது சிரட்டையாலே முப்பரிமாணத்திலே பனைமரங்களை உருவாக்குகின்றேன். அதே போன்று தென்னை மரங்களை உருவாக்குகின்றேன். அதாவது வீட்டு அலங்கார பொருட்களை உருவாக்குகின்றேன். பாவனை பொருட்கள், உதாரணமாக இப்பொழுது ஹோட்டல்களிலே சில இடங்களிலே என்னால் உருவாக்கப்படுகின்ற சிரட்டையிலே செய்யப்படுகின்ற கப்பை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் கூட இவ்வாறான கப்புகள் எங்களுக்கு தேவை என்கின்ற அழைப்புகளை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். எனவே நான் என்னென்று சொல்லுகின்றென்றால் அது நீண்ட நேரம் எடுக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். 250 வடிவங்களுக்கு மேல் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது பாவனை பொருள், வீட்டு அலங்கார பொருள், நினைவு பொருள், பரிசு பொருள் என்று பல பரிமாணங்களில் இந்த சிரட்டையை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு வந்து எங்களுடைய நிகழ்வுகளிலே அநேகமாக நாங்கள் அன்பளிப்புகள் கொடுப்பது வழமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பளிப்புகள் என்று நாங்கள் தெரிவு செய்கிற போது கண்ணாடியால் தெரிவு செய்யப்பட்ட அல்லது ஏனைய பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற அல்லது பூச்செண்டுகள், இவற்றை தான் நாங்கள் எங்களுடைய அன்பளிப்பு பொருட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தையோடு போட்டி போட்டு உங்களாலே சாதிக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக சாதிக்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது மக்கள் இயற்கையை விரும்புகின்றார்கள். அதை ஏனென்றால் சில பொழுது சிரட்டையில் நாங்கள் ஒரு தட்டையான ஒரு சதுர அடி தட்டையான ஒரு சிரட்டையை எடுக்க முடியாது. ஏனென்றால் சிரட்டை உருண்டை வடிவமானது. ஆனால் நாங்கள் அந்த சிரட்டையை துண்டு துண்டாக வெட்டி அந்த சிரட்டையாலே நாங்கள் இப்பொழுது வீட்டினுடைய பேலன்ஸ் போர்ட், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அண்டர் சீட் அண்டு, அந்த பேலன்ஸ் போர்ட், அந்த அண்டர் சீட் அடிக்கிறதுக்கு கூட இப்பொழுது நாங்கள் அதை செய்து கொண்டு வருகின்றோம். நிலை ஓரங்களிலே அழகான சிற்பங்களை வரைந்து அதிலே பதித்து அதை
நன்றாக நாங்கள் பொலிஷ் பண்ணி அதுக்குரிய பளபளப்பு தன்மையை ஏற்படுத்துவதற்குரிய அந்த வானிஷை நாங்கள் அடித்தால் அது மிக அழகாக இருக்கின்றது. எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த அளவுக்கு இருக்குமா என்று, அந்த அளவுக்கு அது இருக்கின்றது. இதுதான் இப்பொழுது மக்களுக்குள்ளே ஒரு கவர்ச்சி தன்மை ஏற்படுகின்றது. அண்மையில் கூட சர்வதேச வர்த்தக கண்காட்சி இங்கு நடந்த நேரம் கூட என்னுடைய அந்த கூடாரத்துக்கு முன் தான் நிறைய மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த கீட்டெக், அதாவது திறப்பு கோர்வை, அதில் வாங்குவதற்கு மிகவும் போட்டி போட்டு கொண்டிருந்தால் உண்மையாகவே நான் 500க்கும் மேற்பட்ட திறப்பு கோர்வைகளை செய்து போயிருந்தாலும் இறுதி நாளிலே அரை நாளோடு என்னுடைய அந்த திறப்பு கோர்வைகள் முடிந்து விட்டது. இதை வைத்து பார்க்கின்ற போது உள்ளூர் மக்கள் என்றாலும் சரி, வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்கள் என்றாலும் சரி, எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மக்களால் உருவாக்கப்படுகின்ற பொருள் என்று அவர்கள் அந்த பெற்றோடு பெருமையோடு வேண்டி போகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய என்னால் காணக்கூடியவாறு இருக்கின்றது. நீங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு அன்பளிப்பு பொருட்கள் சந்தையிலே உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லி, உங்களுடைய பொருட்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள்? உதாரணமாக யாழ் மாவட்டத்திலே தொழில்துறை திணைக்களத்தினால் ஒரு காட்சி கூடம் இருக்கின்றது. அங்கே அந்த காட்சி கூடத்துக்கு என்னுடைய பொருட்கள் இருக்கின்றது. அதைவிட இங்கே இருக்கின்ற பிரபலியமான டில்கோ ஹோட்டல், கிரீன் கிராஸ் மற்றும் பிரபலியமான ஹோட்டல்களில் கூட அவர்கள் அதை வாங்கி அங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதை பார்த்துவிட்டு அவர்களிடம் என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி அந்த பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள். அதைவிட கொழும்பிலே நடைபெறுகின்ற கண்காட்சிகளிலே இங்கே இருக்கின்ற இந்த தொழில்துறை திணைக்களம், அதுவும் தேசிய அருங்கலை பேரவையும் தான் இந்த கைப்பணி அபிவிருத்தி சங்கத்தோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்ற அரசு திணைக்களங்கள். அவர்கள் ஊடாக கொழும்பு போன்ற இடங்களில் நடக்கின்ற கண்காட்சிகளுக்கும் நாங்கள் அதை காட்சிப்படுத்தி கொண்டு வருகிறேன். அதைவிட என்னுடைய வீட்டில் நான் ஒரு சிறிய அளவிலே ஒரு காட்சி கூடம் ஒன்றை நான் வைத்திருக்கின்றேன். அதிலே கூட அவர்கள் நேரடியாக இப்பொழுது பார்த்து சென்று அல்லது அதை பார்த்துவிட்டு எங்களுக்கு ஆர்டர்களை தந்துவிட்டு செல்வார்கள். விற்பனை என்று பார்க்கிற போது அல்லது வர்த்தகம் என்று பார்க்கிற போது ஒரு விற்பனை கூடம் அத்தியாவசியமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த கலைப்பணி கூட ஒரு விற்பனை துறையாக மாற்றம் பெற வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இப்படி பார்க்கிற போது நீங்கள் விற்பனை கூடங்களை எங்கேயாவது நிறுவுவதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, அல்லது சம்பந்தமாக நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? நிச்சயமாக ஒரு ஆர்வம் இருக்கின்றது. ஒரு ஆர்வம் இல்லை, என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதாவது ஒரு காட்சி கூடம், அதற்குள்ளே அதாவது என்னுடைய கற்பனையில் அதை சொல்ல போனால் அது ஒரு கைப்பணி வளாகம். அதாவது இங்கே யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற நாங்கள் புட்டவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நேத்துப்பட்டியிலிருந்து பனையிலே ஓலையினால் செய்யப்படுகின்ற பாய், இடியப்ப உரல், இப்படி 21 வகையான எங்களுடைய இந்த கைப்பணித்துறைக்குள்ளே 21 வகையான கைப்பணி இருக்கின்றது. அந்த 21 வகையான கைப்பணிகளும் ஒரே வளாகத்திலே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு வளாகமாக அது உருவாகி எங்களுடைய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அவர்கள் செய்முறையை பார்த்து அதை வாங்கி போகின்ற ஒரு காட்சி கூடம், அந்த கைப்பணி வளாகம் ஒன்றினை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அவா இருக்கின்றது. அதற்கும் சில ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. மிக விரைவிலே நாங்கள் நான் எதிர்பார்க்கின்ற அந்த காட்சி கூடங்களை அந்த உயர்ந்த மனிதர்களுடைய சிலருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அதை நிவர்த்தி செய்வோம் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஒரு கைத்தொழில் முயற்சியாளர், அவருக்கு பின்னால் இருக்கிற பல்வேறு கஷ்டங்கள், அதனோடு தொழில் வாய்ப்புகள், இப்படி பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பேச பல விடயங்கள் இருக்கிறது. அவர் பட்ட வழிகள், இந்த தொழில்துறையிலே அவர் அடைந்த இமாலயங்களுக்கு காரணமாக இருந்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் பார்த்தால்தான் அதனுடைய பராபலன்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் நாங்கள் நாளை வரை காத்திருக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை நாங்கள் இந்த பகுதியோடு முடிவு கொண்டு வரப்போகிறோம். அதுவரையிலே விடைபெற்றுக் கொள்ள நான் என்றும் உங்களின் பின் உஷாந்தன். சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து வணக்கம் தாய்நாடு வளரும்.